Sunday evenings we've been teaching on the subject of renewing of the mind for quite some time. ஞாயிறு மாலையிலே வெகு நாட்களாக மனம் புதிதாகுதல் என்ற தலைப்பிலே நாம் போதித்து வருகிறோம். We've learnt a lot about renewing the mind. மனம் புதிதாகுதல் குறித்து நிறைய நாம் கற்றுக்கொண்டோம். And one of the things that I've been talking about recently is about fear. சமீபத்திலே நான் பேசி வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பயத்தை குறித்து. Because fear is such a common thing among people. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இந்த பயம் என்பது மிகவும் பொதுவா இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. So in light of that we've been talking about how we have to renew our mind to the fact that we have been delivered from fear. ஆகவே இதன் வெளிச்சத்தில் எப்படி பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து, நாம் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். Hebrews chapter 2 verses 14 and 15 is where we'll start tonight also. இன்றைக்கு இரவும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களுக்கு நாம் செல்லுவோம். Never forget, in every subject there are some, in every topic there are some very important key verses. ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்கொள்ளும் போது சில திறவுகோள் வசனம் போல சில வசனங்கள் உள்ளது, அதை மறக்கவே கூடாது. And I believe regarding fear, this is probably the most important verse that everybody should know. நான் என்ன நம்புகிறேன், பயத்தை குறித்த வசனம் என்று வரும்போது இதுதான் மிக முக்கியமான வசனம், ஒவ்வொருவரும் இதை அறிந்திருக்க வேண்டும். Hebrews chapter 2 verse 14 and 15. எபிரேயர் 2:14-15 வசனங்கள். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the devil. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். For many years I've been a Christian, I never was told this wonderful truth. எத்தனையோ வருடங்களாக நானும் கிறிஸ்தவனாய் இருந்திருக்கிறேன், ஆனா இந்த அற்புதமான சத்தியத்தை யார் எனக்கு சொன்னதே கிடையாது. We kind of had a psychological approach to dealing with fear. ஏதோ இந்த பயத்தை எப்படி சமாளிப்பது என்று மனோரீதியான சில காரியங்களை, யுக்திகளை சொல்லிக் கொடுத்தார்கள். We were told that we can cope with fear. பயத்தோடு கூட நாம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறத பத்தி சொன்னாங்க. How to deal with fear. அதாவது பயத்தை எப்படி சமாளிப்பது and so on, but nobody, even they have even told that God has not given us a spirit of fear. யாருமே தேவன் நமக்கு they've told that God has not given us a spirit. அதாவது என்ன சொன்னார்கள், தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்பதை சொன்னார்கள். But one thing I was not told is this, that Jesus became a man just like you and I, took on flesh and blood so that he can become like us and deliver us from the fear of death, so that we can be delivered from actually the fear itself by which we were bound all our lifetime. ஆனால் அவர்கள் சொல்லாமல் விட்ட ஒரு காரியம் என்ன, இயேசுவானவர் உங்களையும் என்னையும் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே வந்தார். எதற்காக? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த நம்மை நிரந்தரமாக விடுதலை பண்ணும்படியாக. I told you fear of death is the mother of all fears. சொன்னேன் இல்லையா, அந்த மரண பயம் என்பது எல்லா பயத்திற்கும் தாயா இருக்கிறது. Any fear you take, it is related to dying. எந்த ஒரு பயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அது மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும். So if you deal with the fear of death, then you have dealt with fear itself of every kind. மரண பயத்தை போக்கிவிட்டாலே போதும், எல்லா விதமான பயத்தையும் போக்கிவிடலாம். Why you don't want to drive? Because you're afraid that you may die, hit somebody. ஏன் வண்டி somebody else may die or you may die. வண்டி ஓட்ட ஏன் பயப்படுறீங்கன்னா, ஏதாவது விபத்து நடக்குமோ, நான் செத்துருவேனோ அல்லது வேற யாராவது செத்துருவாங்களோ, அந்த ஒரு பயம் இருக்கு. Ultimately it goes to that. அது கடைசியில பார்த்தா அங்கதான் போகும். It's not just the fear of car driving, but it is about the fear of death. அது கார் ஓட்டுற பயம் கிடையாது, அது மரண பயம். Why you don't want to eat certain things? Because you're afraid. ஏன் சில காரியங்களை சாப்பிட பயனா, சாப்பிட விரும்பலன்னா பயம். What is the fear about? Is the fear of death. அது எதை குறித்த பயம்? மரண பயம். So you don't want to fly an aeroplane because fear of death. ஆகவேதான் பாருங்க, விமானத்துல பறக்கிறதுக்கும் ஒரு பயம், ஏன்னா மரண பயம் இருக்கு. Why are you afraid of other men? ஏன் மற்ற மனிதரை கண்டு பயப்படுகிறீர்கள்? What they may do to you. About what they may do to you. அவர்கள் உங்களுக்கு என்ன செய்து விடுவார்கள் என்று ஏன் பயப்படுகிறீர்கள்? Because it's also about fear of death. ஏன்னா அதுவும் மரண பயத்தை பற்றி தான். So every fear relates to fear of death. ஆகவே எல்லா பயத்தையும் பார்க்கும்போது கடைசியில இந்த மரண பயத்துல வந்து சேரும். That is why it says that Jesus took human flesh just like you and I.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் உங்களை என்னை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். Why? எதற்காக? So that he may shed his blood and die on the cross. அவருடைய இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்காக. And through the cross of Calvary destroy the mother of all fears, the fear of death, so that I will have no kind of fear thereafter. கல்வாரி சிலுவையில் நடந்த அந்த மரணத்தின் மூலமாக எல்லா மரணத்துக்கும் எல்லா பயத்துக்கும் தானே இருக்க அந்த மரண பயத்தை அவர் அழித்து எனக்கு அந்த பயமே இல்லாமல் போக செய்வதற்காக அவர் அப்படி செய்தார். எனக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் போக செய்வதற்காக அப்படி செய்தார். That is why he did that. ஆகவேதான் அவர் அப்படி செய்தார். So that I will have no kind of fear. எந்த விதமான பயமும் எனக்கு இல்லாமல் போவதற்காக. So that I will not be subject to any kind of fear. I will not serve in bondage to any kind of fear thereafter. இனி முதல் கொண்டு நான் எந்த ஒரு பயத்துக்கும் அடிமைப்பட்டு அதை சேவிக்காமல் இருப்பதற்காக. So this relates to what happened on the cross. ஆகவே இது கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது அதோடு தொடர்புடையது. Not only did Jesus die to get rid of my sin so that I will not be a slave to sin, he also in the same way died so that I can be free from fear itself. பாவத்தின் அடிமைத்தனத்திலே நான் இல்லாதபடிக்கு இயேசுவானவர் பாவத்தை நீக்கி போட்டது மட்டுமல்ல இந்த பயத்திற்கு நான் அடிமையே இல்லாதபடிக்கு இந்த பயத்தையும் இயேசுவானவர் நீக்கி போட்டிருக்கிறார். I've been told a lot about how I've been freed from the power of sin. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து எப்படி நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு நிறைய how the cross has done it. I've been taught much. எப்படி கல்வாரி சிலுவையின் மூலமா இது செய்யப்பட்டது அதெல்லாம் நிறைய போதிக்கப்பட்டது. But I have not been told that the cross has dealt with fear also. ஆனால் கல்வாரி சிலுவையின் மூலமாய் பயமும் நீக்கப்பட்டது என்பது எனக்கு சொல்லப்படவே இல்லை. That's one of the things that we are learning here. அந்த காரியத்தை தான் இங்கே நாம் கற்று வருகிறோம். Amen. Amen. So I have a deeper appreciation for the cross now. ஆகவே இப்போது கல்வாரி சிலுவை குறித்து நான் அதிகமாய் மேன்மை பாராட்டுகிறேன். My fearlessness has its origin in the cross of Calvary. எனக்கு பயமின்மை இருக்கிறதே அதனுடைய ஆரம்பமே கல்வாரி சிலுவைதான். Jesus has set me free just like he set me free from sin. He set me free from fear. எப்படி பாவத்திலிருந்து என்னை இயேசுவானவர் விடுதலையாக்கினாரோ அதே போல பயத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். But the thing is, the problem with people, Christian people, is this. ஆனா கிறிஸ்தவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா especially with Christian people, அதுல குறிப்பா கிறிஸ்தவங்க கிட்ட why they are not able to digest this is this. ஏன் இதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் it's because they have certain doubts about God himself. ஏன் காரணம் என்ன காரணம் சொன்னா தேவனை குறித்தே சில சந்தேகங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. Now when you have doubts about God, தேவனை குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும்போது when you think that God is the evil doer, அது தேவன் தான் அந்த தீமையை எல்லாம் செய்கிறவர், then you are in problem. என்ன இப்படி எல்லாம் சந்தேகம் இருக்கும்போது பிறகு உங்களுக்கு பிரச்சனை தான். One of the greatest things that you can do to yourself is to be established in the truth about God's great love towards you. நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா தேவன் உங்கள் மேல் வைத்திருக்க அந்த அன்பை குறித்த சத்தியத்திலே நீங்கள் ஆழமாய் உறுதிப்பட வேண்டும். That's what we've been trying to do the last few weeks. சில வாரங்களாக அதை தான் நாம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். To bring a revelation of God's great love towards us so that all those doubts and those clouds of doubts will disappear, so that we can see clearly that God is love and that we are in the hands of love. தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மேகம் போல சூழ்ந்திருக்கிற சந்தேகங்களான நம்மை விட்டு விலகி தேவனுடைய அன்பை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வரும். தேவனுடைய அன்பின் கையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். So let's go further in that direction today. சரி, இன்றைக்கு அதே திசையில நாம் செல்வோம் வேண்டும். John's Gospel chapter 9. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். John's Gospel chapter 9 verse 1. யோவான் 9:1. And as Jesus passed by, he saw a man which was blind from his birth. அப்போ அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். And his disciples asked him, saying, Master, who did sin, this man or his parents, that he was born blind? அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் என்று கேட்டார்கள். Jesus answered, neither hath this man sinned nor his parents, but that the works of God should be made manifest in him. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். Now you see, a typical Christian doubt is expressed here. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அதே சந்தேகம் இந்த இடத்துல வெளிப்படுவதை நாம் காணலாம். The Jewish people were no different. They were a covenant people. They were the church of the old covenant times, and those people had the same doubt. God was their God, and they had doubts about God, that God is the one that was making people sick. யூதர்கள் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தான்
இன்றைய விசுவாசிகளை போல இருந்தவர்கள். அவர்களுக்கு என்ன சந்தேகம் சொன்னா, தேவன் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு செய்கிறார் என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. Now can you imagine this? You're worshipping God, you are told to love the Lord your God with all your heart, with all your mind, with all your strength. Then in the back of your mind you're also doubting that God is the one that makes people sick. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செய்கிற அதே வேளையில பின்னால ஒரு சந்தேகம், கர்த்தர் தான் இந்த மாதிரி கெட்ட கெட்ட காரியங்களை நமக்கு செய்கிறாரோ என்று. Now how would you love him with all your heart, with all your mind and with all your strength? அவரை குறித்து இப்படி நீங்கள் நினைக்கும் போது எப்படி அவரை உங்கள் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற முடியும்? It becomes very difficult when you have some basic doubts about God. It becomes very difficult to love the Lord with all your heart, with all your mind, with all your strength, like Jesus said. தேவனை குறித்து இப்படி அடிப்படை சந்தேகங்கள் இருக்கும்போது பிறகு இயேசு சொன்னது போல தேவனை முழு